ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லா பைட்லேயும் கஸ்டமருக்கு வந்து வெஜிடபிள் தெரியணும். ஏனை போட்டிருக்கோம், கேப்சிகம் போட்டிருக்கோம், கேரட் போட்டிருக்கோம், டொமேட்டோ போட்டிருக்கோம், ஆனியன் போட்டிருக்கோம். கேபேஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். போட்டால் கம்மி அளவில் சேர்த்துக்கலாம். மின்ட் மயோனைஸ் போட்டுக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணா செஸ்வான் போட்டுக்கலாம், பீஸா சாஸ் போட்டுக்கலாம். மார்க்கெட்டில் என்ன சாஸ் அவைலபிளோ, என்ன உங்களுக்கு சூட் ஆகுதோ, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் வந்து போதும். பார்த்தீங்கன்னா உருக்கில் வந்து விஜயா ஹால்டிராமில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா பிராண்டில் கிடைக்குது. இது வந்து வாயில் உங்களுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் கூடவே போட்டு, ரொம்ப கம்மியாக போடணும். அதுக்கப்புறம் மேலே கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணிட்டு கிரில் பண்ணிடலாம். ஓகேவா? சின்ன பிளேட்டுங்க இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சா அழகாக இருக்கும். பார்க்க எப்படி இருக்குது? லுக் நல்லா இருக்கா? இப்போ வந்து ஸ்பைசி லேஸ் சாண்ட்விச் போட போகிறோம். ஒரு சைடு செஸ்வான் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வந்து ஒயிட் மேனிஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு சைடு போட்டால் காரம் கூடிரும், ஏன்னா இப்போ சிப்ஸும் காரமாக இருக்கும். ஸ்பைசி லேஸ் சாண்ட்விச்சு சிப்ஸு தான் காரமான சிப்ஸு. எந்த லேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கலாம். இப்போ அமெரிக்கன் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா மைல்டாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுக்கலாம். வேறு டொமேட்டோ ஃப்ளேவர், மெக்சிகன் ஃப்ளேவர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பேக்கெட் சிப்ஸ் போட்டலாம், ஓரளவுக்கு உள்ளே போட்டுட்டு மேலே பாக்கி கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கார்னிஷ்க்கு இந்த மாதிரி மேலே பாக்கி இருக்க லேஸை தூவிடலாம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன க்ரஷ் பண்ணி நொறுக்கி கூட போடலாம். நொறுக்கி போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நொறுக்கி க்ரஷ் பண்ணி போடலாம். சாஸ் பேக்கெட்டும் வைக்கலாம், சாஷே வைக்கலாம். இல்லை நீங்கள் சாஸ் தனியாக பவுலில் போடலாம். இதுலேயே சாஸ் நீங்கள் ஊற்றலாம், இதுலேயே சாஸ் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஆந்திரா முறுக்கு சாண்ட்விச் என்ன யூஸ் பண்ணுறோம்? ரிங் முறுக்கு யூஸ் பண்ணுறோம். வேறு முறுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 6லேருந்து 8 வைக்கலாம், 9 வைக்கலாம். ஓகேவா? 9 வச்சு காட்டுறேன். என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்கிறத பொறுத்து, என்ன ப்ரெட்டு சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து. ஸோ 9 ரிங் முறுக்கு வச்சாச்சு. இதுக்கு பேர் என்ன? ஆந்திரா ஸ்பைசி முறுக்கு சாண்ட்விச் சொல்லலாம், ஆந்திரா முறுக்கு சாண்ட்விச் சொல்லலாம். லேசாக சால்ட்டு பெப்பரும் லேசாக தூக்கிடுங்க, ரொம்ப வேண்டாம், ஏன்னா சாஸ்லேயே ஃப்ளேவர் இருக்கும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 180 டிகிரியில் க்ரில் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இது ஃப்ரைட் மோமோஸு. ஒன்று வந்து செஸ்வான் சாஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னொன்று வந்து சீசி மயானிஸ் டிப்பு. இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். சின்ன குலோப்ஜாமுங்கிறதுனால 3 பீஸ் போட்டிருக்கோம், 1.5 ஸ்கூப்பு, 250 ml கிளாஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? மேலே வந்து வெர்மிசெலியும் கலர் பாலும் தூவி கொடுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கா? அவ்வளோதான். இந்த கிட்கேட் ஷேக்கு, ஓரியோ ஷேக்கு, ப்ரௌனி ஷேக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெத்தட். ஓகேவா? போதும், ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? கிட்கேட் ஷேக் அடிச்சாச்சு, 200 ml கிளாஸில் போடணும். ஓகேவா? குவான்டிட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கா? ஒரு 1/2 inch வந்து கேப் இருக்கணும், ஏன்னா ஸ்டாஃப் கொண்டு போகும்போது சிந்தியும். கார்னிஷ் இதை வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் சாக்லேட் சாஸ் கொடுத்துருவோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மேலே கலர் பால்ஸ் போடலாம், எல்லாமே உங்களுக்கு பொறுத்தது தான். ஓகேவா? கிட்கேட் ஷேக் ரெடி. இது வந்து ஓரியோ ப்ரௌனி, ஓரியோ க்ரஷ் பண்ணி போட்டுருக்கோம். ஓகேங்களா? அது ஓரியோ க்ரஷ் பண்ண ப்ரௌனி. இது வந்து ஜிம்ஜாம் பிஸ்கெட்டு, பார்க்குறதுக்கு மினியன் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஜிம்ஜாம் ப்ரௌனி. இது வந்து கிட்கேட் ப்ரௌனி, மேலே கலர் பால்ஸு சாக்லேட் சாஸில் இப்போ கார்னிஷ் வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்பன் பிஸ்கெட் வச்சு போடலாம். நீங்கள் எந்த பிஸ்கெட்டை வச்சு வேணாலும் இந்த மாதிரி வந்து கூகே ப்ரௌனிஸ் கிரியேட் பண்ணலாம். பிஸ்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி, சாக்லேட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி தான், எல்லாம் போனால் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா?
இது வந்து சாக்லேட் ரிப்பன்னு சொல்லுவோம். பார்க்க எப்படி அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. இதில் திருப்பி நீங்கள் கலர் பால்ஸ் வந்து மேலே போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? அந்த கார்னிஷ் வந்து மேலே ஒரு குலோப் ஜாமுன் வைக்கணும். லேசாக அமைக்கிறீங்க, அப்புறம் உள்ள உட்காரும். இது கலர் பால்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதே ரசமலாய் போட்டிங்கன்னா ரசமலாய் சண்டே, மைசூர் பாகு போட்டால் மைசூர் பாகு சண்டே, ஜிலேபி போட்டால் ஜிலேபி சண்டே, ரசகுல்லா, ரசமலாய், இந்த மாதிரி எத்தனை ஸ்வீட் இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு சூட் ஆனிச்சுன்னா உங்கள் கேஃபேயில் வைக்கலாம். புரிஞ்சுதா? பார்க்க அழகாக இருக்கா? இது ரெடிமேட் டப்பா 5 ரூபா ஒரு ரெடிமேட் டப்பாவில் வாங்கி நீங்கள் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேக்ட்ரியில் பேக் பண்ணுற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு பாருங்க. கிளியராக புரியுதா மேடம்? கோல்டு காஃபி இந்த 2 ரூபா பேக்கெட்டு காஃபி பவுடர் கரெக்டாக இருக்கும். ஓரியோ கோல்டு காஃபி, இதில் வந்து நம்ம காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி சிரப் யூஸ் பண்ணுவாங்க. காஃபி சிரப் யூஸ் பண்ணால் 10 ரூபா சார்ஜ் ஆகும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 ரூபா தான் பேக்கெட் சார்ஜ். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியானதான் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் கம்மியாக சார்ஜ் பண்ணலாம். புரிஞ்சுதா? எந்த பிஸ்கெட் யூஸ் பண்ணாலும் எப்படி வேணாலும் போடலாம். ப்ரௌனி யூஸ் பண்ணி போடலாம். ஸோ ப்ரௌனி கோல்டு காஃபி ஆகிடும். ஜிம்ஜாம் யூஸ் பண்ணி போட்டால் ஜிம்ஜாம் கோல்டு காஃபி ஆகிடும். கிட்கேட் யூஸ் பண்ணி போட்டால் கிட்கேட் கோல்டு காஃபி. புரிஞ்சுங்களா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து 2.5 கிலோ பேக்கெட் வந்து 400லேருந்து 420 ரூபாக்குள்ள வரும். பிராண்டை பொறுத்து மெக்கெயின்ஸில் போடுறாங்க, அமுலில் போடுறாங்க, ஐடிசி போடுறாங்க. ஓகேவா? அந்த பிராண்டில் எழுதிங்க ஐடிசி, மெக்கெயின்ஸு, இன்னொன்று பாலாஜி ஸ்டார்னு போடுறாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு பிராண்டுக்கும் வேரி ஆகும். ஒரு பேக்கெட்டில் கிட்டத்தட்ட 21 போர்ஷன் போடலாம். நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டாக நீங்கள் தனியாக கூட போட்டு வச்சுக்கலாம். ஜிப்லாக் பேக்கில் உங்களுக்கு 120 கிராம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 ரூபா 21 ரூபா சார்ஜ் ஆகுது. அப்போ நீங்கள் 40 ரூபாய்க்கு விற்கலாம். 50% லாபம். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குது, வாடகை இருக்குது, சரியா? ப்ளஸ் இதில் ஆயில் வேறு வரும். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காஸ்ட்டு கிட்டத்தட்ட 21 ரூபா வந்துடுது. இன்னும் கம்மியாக கொடுக்கணும்னு வச்சா 100 கிராம் கொடுக்கலாம், 90 கிராம் கொடுக்கலாம். ரேட்டை குறைச்சிட்டு போர்ஷன் சைஸை குறைக்கணும். பெரி பெரி வந்து கிலோ வந்து கிட்டத்தட்ட பெரி பெரி பவுடர் வந்து 600 ரூபா வருது. நீங்கள் வந்து ரேட்டு வந்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பெரி பெரி ஃப்ரைஸ்க்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 5 ரூபா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நீங்கள் 40 ரூபா விற்கலாம். எப்படி கொஞ்சம் வெஜிடபிள் போடுறீங்க, உங்களுக்கு கேஸ் செலவோ இல்லை இண்டக்ஷனில் பண்ணால் கரண்ட் செலவோ இருக்கு இல்லையா? மினிமம் 40 ரூபா உங்களுக்கு பட்ஜெட்டாக கொடுக்குன்னா 40 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இது நீங்கள் பெரிய பெரிய மேகினா ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபா ஏற்றிக்கலாம். இதே நீங்கள் சிக்கன் மேகி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரைஸ் வந்து வாங்கி சிக்கன் ஃப்ரைஸ் தனியாக மேலே போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ சிக்கன் பாப்கார்ன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வறுத்து மேலே போட்டு கொடுக்கலாம். இப்போ பன்னீர் பாப்கார்ன் வறுத்து மேலே போட்டு கொடுக்கலாம். இப்போ பன்னீர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா சார்ஜ் ஆகுது மேடம். மேகி வந்து ஹோல்சேல் எடுத்தால் 14 ரூபா, ரீட்டைல் எடுத்தால் 15 ரூபா வருது. 15 + 10 ஒரு 25. கரண்ட் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 2 ரூபா வச்சுங்களேன். ஒரு 4% கரண்ட்டுக்கு சேர்த்துங்க. ஸோ 27 ரூபா 20 ரூபா, நீங்கள் ஒரு 45 ரூபாலேருந்து 50 ரூபாய் விற்கலாம். இது குறைஞ்ச மார்ஜினில் நீங்கள் பட்ஜெட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 45 ரூபாலேருந்து 50 ரூபாய் கொடுக்கலாம். நீங்கள் வால்யூம் பண்ணால் நல்ல லாபம் வரும். கான் போட்டு கிட்டத்தட்ட கானுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். பன்னீருக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்னா கானுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஃப்ரோசன் கார்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ப்ளஸ் கார்னா ஒரு 10 ரூபா வச்சுக்கலாம். பன்னீரோட குவான்டிட்டி குறைச்சிடும். பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து கூகுள் மே பேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுவோம். இப்போ காரில் வந்துட்டு இருக்காங்க, அவங்க கடை ஹைவேஸ் இருக்குது, ஜூஸ் கடை இல்லையா, காரில் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, நியர்பை ஜூஸ் ஷாப் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு வந்து கூகுளில் காட்டும். அது பெரிய மார்க்கெட்டிங், ஃப்ரீ மார்க்கெட்டிங். இன்றைக்கி யூடியூப்பில் மார்க்கெட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட் பண்ணலாம். பெரிய கடைகளுக்கு சூட் ஆகும். ஏன்னா மினிமம் இன்றைக்கி வந்து வியூவே போகாத இன்ஸ்டாகிராமில் வந்து 1500 ரூபா 2000 ரூபா கேட்குறாங்க. நல்ல வியூ போகுது, 1 லட்சம் 2 லட்சம் வியூ போகுதுன்னா 20,000 25,000 ரூபா கேட்குறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு பேமெண்ட்டு, உங்கள் கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேமெண்ட்டு. ஸோ எஃபெக்ட் இருக்கும், பட் தொடர்ந்து எஃபெக்ட் இருக்காது. ஒரு 3 மாதம் 4 மாதம் எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் அவங்க வேறு வீடியோ போவாங்க, அதை பார்த்துட்டு வேறு கடைக்கு போயிடுவாங்க. ஸோ லாங் ரன்லனா உங்களுக்கு கூகுள் மே பேஜ் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும்.
உங்களுக்கு எஸ்பெஷலாக உங்கள் கடை வந்து ஹைவேஸ் இருக்கு இல்லையா, ஸோ வரும்போதே பக்கத்தில் ஜூஸ் ஷாப் தேடுறாங்க, சாண்ட்விச் ஷாப் தேடுறாங்க அப்படின்னா நியர்பை சாண்ட்விச் ஷாப்பு, நியர்பை கேஃபேன்னு தேடினா வர மாதிரி நீங்கள் கூகுளில் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் ஏஜென்சியும் இருக்காங்க, நீங்கள் தனியாக பண்ணாலும் தனியாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபல்டா கடையும் போடலாம், நாங்கள் கற்றுக் கொடுக்குற ஃபல்டா வச்சு தனியாக ஃபல்டா கடையும் போடலாம். இப்போ ஐஸ்கிரீம் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறபோது என்ன பெரிய ப்ளஸ்ன்னா ஷெல்ஃப் லைஃப் அதிகம், 9 மாதம் கெட்டு போகாது. ஒரு பிரியாணி கடை வைக்கணும்னு வச்சுக்கேன், பிரியாணி எனக்கு கெட்டு போச்சுன்னா பிரியாணி குப்பையில் கட்டணும். இந்த மாதிரி ஃபல்டா ஷாப்பு, மில்க் ஷேக் ஷாப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கேஃபேட்ட ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜே ஆகாது. எல்லாமே 8 மாதம் 9 மாதம் ஷெல்ஃப் லைஃப். இப்போ கேஎஃப்சியாக தான் யூஸ் பண்ணுறாங்க, மெக்டோனல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து தப்பாக ரைட்டான்னு கேட்டால் எல்லாருமே என்ன உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க, உலகத்தில் எல்லா கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க கேஎஃப்சி, மெக்டோனல்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபல்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் வந்து அதிகம், கிட்டத்தட்ட 50% 60% லாபம் இருக்குது ஃபல்டா பொறுத்த வரைக்கும். அதில் உங்களோட காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ரெண்ட் இருக்குது, உங்களோட வாடகை இருக்குது. லஸ்ஸி மட்டும் வச்சு லஸ்ஸி ஷாப் பண்ணலாம், ஃபல்டா மட்டும் வச்சு ஃபல்டா ஷாப் பண்ணலாம், மில்க் ஷேக் ஷாப் மட்டும் பண்ணலாம். எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது கேஃபே ஆகுங்க. பர்கரு, சாண்ட்விச்சு எல்லாமே கலந்து லிமிட்டடாக கொண்டு வரும்போது தான் அது வந்து கேஃபேன்னு சொல்லுவாங்க. தனியாக பர்கர் பண்ணால் பர்கர் ஷாப்பு, தனியாக பீஸா பண்ணால் பீஸா ஷாப்பு, தனியாக லஸ்ஸி பண்ணால் லஸ்ஸி ஷாப்பு, மில்க் ஷேக் பண்ணால் மில்க் ஷேக் ஷாப்பு, நீங்கள் ஃபல்டா பண்ணால் ஃபல்டா ஷாப். எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு கோயம்புத்தூர், சென்னை எல்லா பக்கமே தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இதுக்கு தனித்தனியாக பிராண்டே இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபல்டா ஹட் இருக்குது, ஃபல்டா கிளப் இருக்குது, ஃப்ரூட் பேன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இது எல்லாமே ஒன்லி ஃபல்டா. ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், மற்ற ப்ராடக்ட் ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபல்டாக்கே ஸ்பெஷல் ஷாப் ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபல்டாவை ஹைலைட் பண்ணிவிட்டு மற்ற சாண்ட்விச்சோ மற்ற ஒரு கோல்டு காஃபியோ மில்க் ஷேக்கோ சைடில் வச்சுக்கலாம், லிமிட்டடாக வச்சுக்கலாம். இதை ஹைலைட் பண்ணலாம். இல்லை எல்லாமே வைக்கிறீங்க, நீங்கள் கேஃபேவாக வைக்கலாம். புரிஞ்சுதா? இது நான் எழுதின புக் மேடம், அமேசானில் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிக்க. 100 பிஸ்னஸ் பற்றின கிளியர் ஐடியா இருக்குது, என்ன பட்ஜெட்லேருந்து எத்தனை ஸ்டாஃப் தேவைங்கிற வரைக்கும். ஆல் தி பெஸ்ட்டு. எங்கள் சார்பாக உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கடையில் மாட்டோம். தேங்க்யூ. பட்டர்ஸ்காட்ச் ஃபல்டா, ரோஸ் ஃபல்டா, ஓகேவா? 2 ஃபல்டா போடுறோம். சேமியா போட்டாச்சு, ரோஸ்டரை ஊற்றியாச்சு, சப்ஜா போட்டாச்சு. சப்ஜாலாம் தாராளமாக போடலாம், ஓகேவா? காஸ்ட் வைஸ் சப்ஜா வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஓகே, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன வேணாலும் போடலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போடாட்டி ஜெல்லி கூட யூஸ் பண்ணி போடலாம். நம்ம வந்து கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம், இல்லை கிவி, கிரேப்ஸு, மஸ்க் மெலனு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஃப்ரூட்ஸ் போட்டும் போடலாம், ஃப்ரூட்ஸ் போடாமையும் நீங்கள் ஜெல்லி யூஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஆப்பிள் யூஸ் பண்ணலாம், கிரேப்ஸ் யூஸ் பண்ணலாம், மஸ்க் மெலன் யூஸ் பண்ணலாம், கிவி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா மேடம்? பாம்பே ரோஸ் ஃபலூடா, இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃபலூடா. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மாற்ற எத்தனை ஃபலூடா வேணாலும் போடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லண்டன் ஸ்ட்ராபெரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி பொமரேட் வச்சு பண்ணுறோம். டைரி மில்கை வந்து பால் சேர்த்து மைக்ரோவேவ் பண்ணியிருக்கோம். லண்டன் ஸ்ட்ராபெரி மாதிரியே லண்டன் பொமரேட். இதை ஃப்ரீஸ் பண்ணியும் கொடுக்கலாம். சாக்லேட்டோட பொமரேட் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் யூடியூப்லலாம் அதை பார்க்க முடியாது, இந்த கிளாஸ்க்கு வந்தால் தான் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இது லண்டன் பொமரேட். ஓகேங்களா? புரிஞ்சுதா?